கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஜெபத்திற்கு ஆயத்தமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் தெய்வ சமூகத்திலே அப்பாவுடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா, நீர் இந்த நாள் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமான தெய்வம், புகழ்ச்சிக்கு பாத்திரமானவர், கனத்திற்கு பாத்திரமானவர். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிய கிரியைகள், வானமண்டலத்தில் எல்லா பொல்லாத வல்லமையின் கிரியைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் செயலிழந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க ஆளுகை இந்த இடத்துல இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான இடையூறுகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் நாங்கள் பாட வேண்டிய பாடல்கள், ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்த நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. சொல்லுங்க, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் முறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய
தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும் கர்த்தா நீர் காத்திடும் மெசியா வருகை வலையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க விடும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன் தேவா தம் அன்பினால் மன்னித்தீர் பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன் தேவா தம் அன்பினால் மன்னித்தீர் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படட்டும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா உலகம் மாமிசம் பிசாசுக்கு அடியில் அடிமையாகவே பாவியாக நான் ஜீவித்த நாட்கள் உண்டு ஆனால் என் நிம்மதியை இழந்து ஆமென் தூய்மையை மறந்து மனம் போல் நடந்த நாட்கள் உண்டு ஆமென் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவ ஆவியானவரை தேடி என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து ஆண்டவரே என்னை உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பாடலில் நாங்கள் பாடினது போல ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் இந்த நாளில் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ தேவனை போல தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தோடு தேவனுக்கேற்ற ஒரு பக்தி வைராக்கியத்தோடு தேவனுக்கேற்ற ஒரு நல்ல நடக்கையோடு தேவனுக்கேற்ற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நீர் அளவில்லாத கிருபையை ஆண்டவர்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாடலில் நாங்கள் பாடினது போல உமக்கும் அவன் எனக்கும் இடையில எந்த விதமான ஒரு காரியமும் வரக்கூடாது ஆண்டவரே உம்மை விட்டு உம்முடைய அன்பை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எதுவும் எங்களை பிரிக்காதபடிக்கு ஆவியானவர்களை வேலியடைத்துக் கொள்ளுங்க எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் என்னோடு இணைந்து சொல்றீங்களா ஏசப்பா இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எந்த விதமான ஒரு பிரிவினை உண்டாகக்கூடாது ஆண்டவரே ஆமென் ஆட்பா உமக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த காரியமும் எங்களை பிரித்து விடக்கூடாது தேவனிடத்தில் உள்ள அன்பை எந்த காரியமும் பிரித்து விடக்கூடாது ஆண்டவரே பாவங்கள் பிரித்து விடக்கூடாது ஆண்டவரே இச்சையின் காரியங்கள் தேவனிடத்திலிருந்து எங்களை பிரித்து விடக்கூடாது அசுத்தமான எண்ணங்கள் எங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடக்கூடாது ஆண்டவரே கர்த்தாவே அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்திற்கு நேராய் தேவன் விரும்புகிற ஒரு உத்தம வாழ்க்கைக்கு நேராய் ஆவியானவர்களை நீர் நடத்தி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஆண்டவரே, இந்த பாடல்ல பாடுனது போல ஆண்டவரே, வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெல்லாம் சோதனை வந்திடலும் கர்த்தா நீர் எங்களை காத்து கொள்ளுங்க. மேசியா வருகையில் வருகை வரையில் பலரை சிலுவைக்கு அழைக்க ஆண்டவரே, சிலுவைக்கு அருகில் அழைக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக, ஏவுதல் தருவீராக. முழங்காலில் நிற்க, வேதத்தை வாசிக்க தினந்தோறும் தேவாயங்களை நீர் உணர்த்தும். தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் எதுவும் வந்து எங்களை ஆண்டவரே பிரித்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை வேலையடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சரணத்தை மீண்டும் ஒருமுறை பாடுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க, வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? பாவ பீடியினில் சிக்கி நான் உழந்தேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழந்தேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? இயேசுவே, எந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. மா பாவியா என்னை நினைக்க, மண்ணான நாட்யம் மாத்திரமையா. மா பாவியா என்னை நினைக்க, மண்ணான நாட்யம் மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவே. நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவே. மா பாவியா என்னை நினைக்க, மண்ணான நான் எம்மாத்திரமையா. மா பாவியா என்னை நினைக்க, மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்தன் பாரங்கள் பாவ சுமைபோ தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் தயை பெருத்தயம் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினீ. எந்தன் பாரங்கள் பாவ சுமைபோ தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் பெருத்தயம் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினே. மா பாவியா என்னை நினைக்க, மண்ணான நானும் மாத்திரமையா.
என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கார் இந்ததாலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கார் இந்ததாலே ஸ்தோத்திரம் பாசமன் மேல் நீர் வைத்ததினார் பறிக்க இயலாத வருமன்னை பாசமன் மேல் நீர் வைத்ததினார் பறிக்க இயலாத வருமன்னை என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஹalleluya ஹalleluya நல்ல வாய்களை திறந்து சொல்லலாம் இயேசப்பா என்னை மறக்காத ஒரு நல்ல ஆண்டவர் பாவியாக இருந்தபோது என்னை நீர் தேடி வந்தீர் ஆண்டவரே என்னை நீர் ரட்சித்தீர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாவியை நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இயேசுவே நானும் என்னுடைய வீட்டாரும் என்னுடைய குடும்பமும் ஆண்டவரே இந்த மேன்மைக்கு இந்த ஆசீர்வாதத்திற்கு இந்த ரட்சிப்பிற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா இயேசுப்பா அந்த காலவேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தேவ ஆவியானவர் எங்கள் மேல் இறக்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக ராஜா கிருபை கிடைப்பதாக கிருபை கிடைப்பதாக கிருபை வேணும் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் வைக்கட்டும் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 எவனுடைய பாவத்தை கர்த்தர் அவன் எண்ணாதிருக்கிறாரோ அவன் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே இந்த காலவேளையிலே கர்த்தருடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே எல்லாரும் ஊக்கமா கேளுங்க இயேசப்பா எங்க வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கை ஒரு தூய்மையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல உலகத்தை விட்டு அவன் தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே எங்கள் ஜீவியத்திலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தம் ஆனந்தமே
சொல்லுங்க. உந்தையை பெரிதையா என்மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதுண்ண கர்த்தனவன் எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதுண்ண കർത്തനവൻ എൻ്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകൻ എൻ്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകൻ ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர், உம்மை போல எங்களை நேசிக்க, எங்களிடத்தில் அன்பு கூற, எங்கள் தேவைகளை சந்திக்க, எங்களை ரட்சிக்க, எங்கள் பாவங்களிலிருந்து எங்கள் அக்கிரமங்களிலிருந்து எங்களை கழுவ தூக்கி எடுக்க ஆண்டவரே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உண்டு அப்பா. வேற யாரும் இதற்கு நிகரானவர்கள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு நிகரானவர்கள் அவன் வேற யாரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக ஆண்டவரே. எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள், எங்கள் கண்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காதுகள் தேவன் விரும்புகிறவர்களை கேட்கட்டும். எங்கள் இருதயத்திலே தேவன் விரும்புகிறவர்கள் தோன்றட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் அக்கிரம சிந்தைகள் வராதபடிக்கு, எங்கள் இருதயத்திலே பொல்லாத அசுத்த எண்ணங்கள் வராதபடிக்கு, அசுத்தமான கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் வாயின் வார்த்தைகள் சுத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காதுகளில் நாங்கள் நல்ல சத்தத்தை கேட்கட்டும், நல்ல வார்த்தைகளை கேட்கட்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாய் எங்கள் காதுகளை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் கைகள் பரிசுத்தமானவர்களை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கால்கள் தூய்மையான வழியில நடப்பதாக. எங்கள் கால்கள் தவறான பாதைகளில் போய்விடக்கூடாது. எங்கள் கால்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். வழி இதுவே என்று சொல்லி கர்த்தருடைய வழியில நடக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தாலும், எங்கள் ஆவி, ஆத்மா, ஆமென் சோத்திரம், சரீரத்தாலும் நாங்களுமே மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை ஆவியான தேவன் எங்களுக்கு நீர் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். சரீரத்தை முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க. தேவன் விரும்பாத எந்த காரியங்களையும் நாங்கள் யோசிக்க கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத எந்த காரியங்களையும் செய்கிறதற்கு நாங்கள் துணியக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியினால் அவன் கட்டப்பட்டு வாழுகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. எங்களை முற்றிலுமாய் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். எங்களை முற்றிலுமாய் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். எங்களை முற்றிலுமாய் கர்த்தர் தூய்மைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் தரிசனங்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 2026வது வருடத்திலே எங்க திருச்சபைக்கு நீங்க தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனத்தையும் ஆவியானவர் நீர் நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? ஏசப்பா, தரிசனங்கள் உம்முடையது, இந்த ஊழியம் உம்முடையது. இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் ஏற்ற காலங்களிலே கர்த்தர் நீர் நிறைவேற பண்ணபடியாய் ஜெபிக்கிறோம். எந்த மாமிசத்தின் கிரியைகளோ, எந்த லௌகிகத்தின் கிரியைகளோ இந்த ஊழியத்திற்கு எதிராக எழும்பி செயல்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வேலையடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திட்டங்களை தருவது நீர்தான் ஆண்டவரே, அவைகளை செயல்படுத்தி முடிப்பவரும் நீர்தான் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு திட்டங்களுக்காக, ஒவ்வொரு தரிசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வு திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த தரிசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை ஒரு தரிசனம் இல்லாத சபையா இருக்கக்கூடாது. எங்கள் திருச்சபை ஆமென் இருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்கள் திருச்சபை அந்த இடத்துல வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு, என்ன திட்டத்தோடு இந்த திருச்சபையை தந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக, ஆத்துமாக்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த ஆண்டு ஒரு பெருங்கூட்டமான ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு என்று எழும்பும்படியாக கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆத்துமாக்களுடைய மன கண்களை குருடாக்குகிற ஆமென் பிள்ளைகளுடைய ஆமென் சோத்ரா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜனங்களுடைய ஆமென் மன கண்களை குருடாக்குகிற எல்லா சாபத்தின் கிரியைகள், சத்தியம் கேட்டாலும் சத்தியத்தை குறித்த ஒரு உணர்வற்ற அனுபவத்தை கர்த்தர் மாற்றி போடுவீராக. வசனத்தை கேட்கும் போது ஆமென் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல இந்த நாட்களிலும் நடப்பதாக. திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை நீங்க தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வு திருச்சபைக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, ஜனங்கள் சத்தியத்தை கேட்கும் போது தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சந்திக்கப்படாத 50 கிராமங்களை இந்த ஆண்டு நாங்கள் சந்திக்க வேண்டும். சந்திக்கப்படாத அவன் 100 வாலிபர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். சந்திக்கப்படாத அவன் 200 சிறுவர் சிறுமிகளை இந்த ஆண்டு நாங்கள் சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, 50 இடங்களில் வீட்டு சபைகள் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அவன் 50 அவன் தலைவர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, கர்த்தாவே இரக்கம் செய்யுங்கப்பா. 50 ஜெபக்குழுக்களை நாங்கள் ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற அவன் ஜெபக்குழு தலைவர்களை கர்த்தர் எழுப்பும். 50 ஜெபக்குழு தலைவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஜாமக்காரர்களை எழுப்புவீராக. தேசத்திலே அவன் ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக தரப்பிலே நிற்கிற அமேன் சோத்திரம் ஜாமக்காரர்களை கர்த்தர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இரக்கம் செய்வீராக. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு தாலுகாவிலும் ஆமென் ஜெப தோட்டங்கள் வர வேண்டும். அவன் ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் ஒன்று கூடி ஜெபிக்கத்தக்கதான நல்ல ஜெப தோட்டங்களை கர்த்தர் எழுப்புவீராக. அவன் தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக கண்ணீர் வடிக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் தேசத்திலே திரளாய் தருவீராக. ஆமென். அந்த தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே. தெரு தெருவாய் இந்த ஆண்டு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். எல்லா தெருக்களிலும் ஆமென் சத்தியம் போய் சேராத எந்த தெருவும் இருக்கக்கூடாது, எந்த வீடும் இருக்கக்கூடாது. எல்லா திசைகளிலும் ஆமென் சத்தியம் போய் சேரட்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் ஒளி எல்லா வீடுகளுக்குள்ளும் பிரகாசிக்கட்டும், எல்லா வீடுகளுக்குள்ளும் பிரகாசிக்கட்டும். அந்த வீடுகளில் இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சுவிசேஷத்தின் ஒளி வீடுகளுக்குள்ளே பிரகாசிக்கும் போது, சுவிசேஷத்தின் ஒளி ஆத்மாக்களுக்குள்ளே பிரகாசிக்கும் போது, அங்கே குடியிருக்கிற அசுத்த வல்லமைகள் ஆமென் குடியிருக்க இடமில்லாதபடிக்கு அவன் புறப்பட்டு போகத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, கிராம ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். கிராம ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். கைப்பிரதி ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும்.
சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெற வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கட்டும். எல்லா திருச்சபைகளிலும் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கணும். ஆண்டவரே, நற்செய்தி கூட்டங்கள் நடக்கணும். சத்தியத்தை ஆமீன் போதிக்கிற கூட்டங்கள் நடக்கணும். ஆமீன் விடுதலையாக்குகிற ஆமீன் கூட்டங்கள் நடக்கணும். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. நீங்க மகிமைப்படும்படியா கேட்கிறோம் ஏசப்பா. உங்க நாம மகிமைப்படும்படியா கேட்கிறோம் ஏசப்பா. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதான காரியங்களை நாங்கள் செய்கிறதற்கு எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைப்பிரதி ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் நாங்கள் இந்த சத்தியத்தை போதிக்கத்தக்கதாய், சத்தியத்தை சொல்லத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையிலே புதிதாய் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் இந்த ஆண்டு திரளாய் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஆமென், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணமாட்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஓடுகிறதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலனை இந்த ஆண்டு கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இளம் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். பெரியோர் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். முதிர் வயதானவர்கள் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். படித்தவர்கள், கல்விமான்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா எங்கள் திருச்சபையிலே அப்படிப்பட்டதான ஆத்மாக்களை கொண்டு வாங்க, நல்ல படித்தவர்களை கொண்டு வாங்க, கல்விமான்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லா தரப்பட்ட ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை நீங்க கேட்டபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்க மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐசப்பா, ஆண்டவரே, இந்த திருச்சபை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றத்தக்கதான ஆமென் திட்டங்களை கர்த்தர் தருவீராக. இந்த தரிசனங்களை நிறைவேற்றத்தக்கதான திட்டங்கள் எங்களுக்கு வேணும். ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டிய திட்டங்கள் வேணும். ஆமென். ஊழியங்களை தொடர்ந்து செய்யத்தக்கதான திட்டங்கள் கர்த்தர் தருவீராக. சுவிசேஷ ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்களை தொடர்ந்து செய்யத்தக்கதான திட்டங்களை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன்ல நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் இயேசுவே, உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. நாம் ஒரே ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதோடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இணைந்து நீங்கள் அதை வாசிக்கும்படியாகவும் அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. இந்த வாசித்ததான இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் சொல்றாங்க, பல கோடிக்கணக்கான நாமங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த நாமங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த ஒரு நாமத்தை உடையவர் யாருன்னு கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு என்கிற அந்த ஒரே நாமத்திற்கு மட்டும்தான் இந்த பரிசுத்தத்தை குறித்து உரிமை பாராட்ட முடியும். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த இயேசுவானவர் தான் அவன் பரிசுத்தத்திற்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. வேற எந்த நாமங்களும், வேற எந்த ஆண்டவர் என்று சொல்லுகிறவைகள் எவைகளுமே
இந்த உரிமையை கொண்டாடவில்லை. ஒரே ஒருத்தரை தவிர, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இதுக்கு என்ன பண்ண முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த நாட்கள்ல கூட ஒரு மனிதன் கூட அவரிடத்துல என்ன செய்ய முடியல, இயேசப்பா உங்களிடத்துல இந்த குற்றம் இருக்கு, உங்களிடத்துல இந்த பாவம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தரும் என்ன செய்ய முடியல, அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ண முடியல. அல்லேலூயா. ஆமென். ஒரு முறை இயேசப்பா ஜனங்களை பார்த்து கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, அவரே சேலஞ்ச் பண்ணவரை கூட ஒரு மனிதன் போய் சொல்லல, ஏசப்பா உங்களிடத்துல இந்த பாவத்தை நாங்க பார்க்கிறோம்னு சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வமா இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. ஆமென். நாம் என்ன செய்யணும், ஏசப்பாவை போல நம்ம மாறணும். அதுதான் முக்கியம். ஆமென். ஏசப்பாவை போல மாறுறதுன்னா எப்படி? ஆமென். நம்முடைய சுபாவங்கள் ஏசப்பாவை போல மாறணும். ஏசப்பா எப்படி பரிசுத்தம் உள்ளவரா இருந்தாரோ அதற்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்டு பண்ண வேண்டும். அநேகர் இந்த லெந்து நாட்களில் அநேகர் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் சரீரத்தை வருத்தி கொள்ளுகிறார்கள். சில ருசிகரமான ஆகாரங்களை புசியாதபடிக்கு ஆமென் தங்கள் சரீரத்தை வருத்தி கொள்ளுகிறார். நல்லதுதான். ஆனா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னை போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். நாம் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு மற்ற எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நாம் எப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது தானே. அது போல இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏசப்பாடத்தில் கேட்கணும், ஏசப்பா நான் சரீர பிரகாரமாக சில காரியங்களை நாம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது, ஆனால் அதே நேரத்தில் கேட்கணும், ஏசப்பா உங்களை போல உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமும் உமக்கு ஏற்ற ஒரு நல்லடக்கையும் என் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா நான் போகிற இடங்களில் எல்லாம் ஏசப்பாவை பிரதிபலிக்கிறவனாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவனாய் என்னை நீர் மாற்ற வேண்டும். என் சுபாவங்கள் மாற வேண்டும், என் எண்ணங்கள் மாற வேண்டும், என் சிந்தனைகள் மாற வேண்டும், என் செயல்கள் மாற வேண்டும். எல்லா இடத்திலும் ஏசப்பாவுக்கு பிரியமானவனாய் நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போம். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் தருவாராக. இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் விசேஷமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை நீங்க மனப்பாடம் பண்ண முடிந்தால் மனப்பாடம் பண்ணுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அவன் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல அவன் ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தத்தோடு என்ன செய்யுங்க, இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா. ஏசப்பா நீங்க பரிசுத்தரா இருக்கிறது போல என்னையும் நீங்க பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றுங்க. என் எண்ணங்கள் மாறட்டும், என் சிந்தனைகள் மாறட்டும், என் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் மாற வேண்டும். இவ்வளவு நாட்கள் நான் ஒரு மனுஷனுக்கேற்ற சிந்தனையோடு, ஒரு மனுஷனுக்கேற்ற ஒரு நடக்கையோடு, ஒரு மனுஷனுக்கேற்ற ஒரு பழக்க வழக்கங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே இன்றிலிருந்து ஒரு பரிசுத்தத்தை தேவன் எனக்கு தருவீராக. இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தாரோ, இயேசுவானவர் எப்படி ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்பித்தீரோ அதை போல நாங்கள் வாழத்தக்கதாக, அதை போல ஆண்டவர் எங்களுக்கு கற்பித்ததின்படி நாங்கள் நடக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பரிசுத்தர் தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல ஆமென் நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே 1 பேதுரு 1:16 சொல்லப்பட்ட அதே கிருபை எங்களுக்கு நீர் தாரும், அதே அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே அவன் உமக்கேற்ற பரிசுத்தராய் நாங்கள் இருக்க, உமக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருக்க, தேவன் விரும்புகிற நல்ல நடக்க உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். ஆண்டவரே எங்கள் எண்ணங்களில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், எங்கள் சிந்தைகளில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், எங்கள் அந்தரங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் என்னோடு இணைந்து நீங்க சொல்லுங்க. ஆமென். சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்க தருவீராக. ஆண்டவரே பரிசுத்தத்திற்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. பரிசுத்தத்திற்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை
மகிமைப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, யாவருடன் நாங்கள் சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, யாவருடன் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர், அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. ஆமென், சோத்திரம். சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுகள் என்று சொன்னீரே ஆண்டவர், அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. எல்லாரோடும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே, எங்கள் நண்பர்களோடு நாங்கள் பேசும்போது அது பரிசுத்தம் உள்ளவைகளா இருக்க வேண்டும். எங்கள் இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தம் உள்ளவைகளா இருக்க வேண்டும் ராஜா. ஆண்டவர், அந்த கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் எங்களுக்கு ஊற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அளவில்லாத அந்த கிருபையை எங்களுக்கு நீர் தருவீராக. பரிசுத்த வாழ்க்கையை தேவன் எங்களுக்குள்ள எதிர்பார்க்கிறீரே, அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தினசரி பரிசுத்தத்திலே நாங்கள் வளரத்தக்கதாக, பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடையத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்திலே வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்திலே வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்திலே வளர வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு தருவீராக. ரீபா கன ரபோ ரீபா லா பாராபோ ஷகன ரதின ரக்கன ரகன. ஆண்டவரே, பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது. பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. தேவன் விரும்பாத கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் எங்களை வேலியடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை வேலியடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 யோவான் ஆமென் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் அன்பு வைக்காதபடிக்கு, உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் நாட்டம் வைக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் அதிக நாட்டம் வைக்கத்தக்கதாக ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தரை பார்க்கலும் நாங்கள் வேற எந்த பொருட்களுக்கோ, வேற எந்த மனிதர்களுக்கோ, வேற எந்த காரியங்களுக்கோ நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது இயேசுப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வேணும். எல்லாரும் ஜெபிங்க பாப்பா, உற்சாகமா ஜெபிங்க. அவன் உலக ஆசைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். உலகத்தின் சிற்றின்பங்களை குறித்ததான ஒரு ஆசை எங்களை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அவன் சந்தோஷத்திற்காக தேவனுடைய நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து விடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆமென் சோத்திரம், அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக, அற்பமான ஒரு இன்பத்திற்காக ஆமென் தேவனுடைய மகிழ்ச்சியை, தேவனுடைய அந்த நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து போக கூடாது ஆண்டவரே. எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எல்லாரும் ஊக்கமா கேளுங்களேன். இயேசுப்பா, எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாவதாக ஆண்டவரே. தேவன் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உலகத்தின் காரியங்களிலும் நாங்கள் நாட்டம் வைக்காதபடிக்கு, அவன் உலகத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் மேல நாங்கள் நாட்டம் வைக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் முழு மனதோடு பற்றதா இருக்க, கர்த்தரை முழு மனதோடு நேசிக்கத்தக்கதாக, கர்த்தரை முழு மனதோடு அண்டிக் கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தரும்படியா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, எங்களுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்க தர வேண்டும் ஆண்டவரே. உலகத்தின் மேல் நாங்கள் அன்பு வைக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் அன்பு வைத்து அவன் உலகத்தை வெறுக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். 3ஆவதாக ஆமென், எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கிருபை ஆண்டவர்களுக்கு தாங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், எங்கள் சிந்தைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், எங்கள் எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, அசுத்தத்திற்கு நாங்கள் விலகி ஓட வேண்டும். 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான் அசுத்தங்களுக்கு நாங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தேவன் அந்த கிருபையை சபைக்கு தர வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரீரம், ஆமென், தேவன் தந்த சரீரம், தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களிடத்தில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதான எந்த பாவத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. எங்கள் சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, எங்கள் சரீரத்திலே அவன் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணி இருக்கிறார், தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் மகத்துவமும் அவன் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளத்தக்கதாக, பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளத்தக்கதாக, பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு அதிகமான கிருபையை கர்த்தர் தருவீராக, அதிகமான அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீய செயல்களில், அசுத்த கிரியைகள் நாங்கள் ஈடுபடக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியங்களை நாங்கள் நடப்பிக்க கூடாது. எங்களுக்குள்ளே அதை பற்றின சிந்தனை வரக்கூடாது, அதை பற்றின எண்ணங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, ஆமென், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆவியானவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை இன்னும் அதிகமாய் நீங்க தாங்க. ஆண்டவரே, அப்பா, எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆவியானவர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டது போல கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் சிந்தையிலே வேற எந்த விதமான காரியங்களும் வரக்கூடாது. எங்கள் மனதில் ஒரு பரிசுத்தம் வர வேண்டும். ஆமென். ஒழுக்கமுள்ள காரியங்கள் எங்கள் மனதிலே வர வேண்டும். உண்மை உள்ளவைகள் எங்கள் காரியங்களில் வர வேண்டும். நீதியான காரியங்கள் எங்கள் சிந்தையிலே வர வேண்டும். கற்புள்ள காரியங்கள் வர வேண்டும். அன்பு எங்கள் சிந்தையிலே வெளிப்பட வேண்டும். நற்கீர்த்தி வெளிப்பட வேண்டும். புண்ணியம் வெளிப்பட வேண்டும். ஆமென். புகழ் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். எங்கள் இருதயத்தை மாய்மாலமான காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க கூடாது. எங்கள் மனதை மாய்மாலமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் தருவீராக. அவன் ஒழுக்கத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க, அவன் நல்ல நடக்கையை சிந்தித்துக் கொண்டிருக்க, பரிசுத்த ஜீவியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க, ஆண்டவரே, உண்மையை சிந்தித்துக் கொண்டிருக்க, அவன் சத்தியம் பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்ற உணர்வு எங்களுக்குள்ளே அதிகமாய் தோன்றட்டும், அதிகமாய் தோன்றட்டும். மாய்மாலம் பண்ணுகிற அனுபவங்கள் எங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நல்ல சிந்தனைகள் வளர வேண்டும். தீய எண்ணங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். தீய எண்ணங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். தீய எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் செயலற்று போவதாக. பரிசுத்த ஆவியானுடைய அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தோன்றட்டும். கர்த்தாவே, தோன்றட்டும். ஆண்டவரே, தோன்றட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய மனதிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக, மனது எப்பவும் சுத்தமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். 5வது, சிந்தனையில ஒரு கட்டுப்பாடு
கட்டுப்பாடு வேண்டும். சிந்தனையில ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் எங்கள் சிந்தனையில ஒரு கட்டுப்பாடை கர்த்தர் தருவீராக. ஆமென். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல எங்கள் சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணமா இருக்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, தர்க்கங்களை நாங்கள் ஆமென். எது சோத்ரம் தர்க்கங்களை விரும்பாதபடிக்கு, வீணான தர்க்கங்களை விரும்பாதபடிக்கு, உலக பிரகாரமான அறிவை விரும்புறத பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவுக்கு அவன் விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நாங்கள் நிர்மூலமாக்கத்தக்கதாக, எங்கள் எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சிறைப்படுத்துவர்களா இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நாங்கள் சிறைப்படுத்த வேண்டும். ஆண்டவர், எங்கள் எண்ணங்களை நாங்கள் சிறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்க விதத்திலே, வசனத்திற்கு கீழ்ப்படியத்தக்க விதத்திலே, வசனத்துக்கு உபே பண்ணத்தக்க விதத்திலே ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்தருளும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு எங்களை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு எங்களை சுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு எங்களை தூய்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை ஆண்டவரே கர்த்தருக்கென்று நாங்கள் சிறைப்படுத்திக் கொள்ள, கர்த்தருக்கென்று சிறைப்படுத்திக் கொள்ள, அப்படியானால் எங்கள் சிந்தையிலே வேற எந்த எண்ணங்களும் வராதபடிக்கு எங்கள் சிந்தையை நாங்கள் ஆண்டவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனுக்கு பிடிக்காத சிந்தனைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். அவைகளுக்கு எங்கள் சரீரத்தில் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, மனதில் கட்டுப்பாடு வளர வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தனை வளர வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தனை வளர வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தனை எங்களுக்குள்ளே வளரும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த இந்த காரியத்தில் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற இந்த நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா. எங்கள் நாவுல ஒரு கட்டுப்பாடு வேணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்கள் நாவு அவன் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவன் அந்த கிருபையை தாங்க, தேவன் அந்த கிருபையை தாங்க, தேவன் அந்த அபிஷேகத்தை தாங்க. ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் நாவு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கத்தக்கதாக, எங்கள் நாவு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கத்தக்கதாக ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆண்டவரே, அப்பா, எங்கள் நாவு பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். ஆண்டவரே, அப்பா, வாழ்வும் சாவும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறதப்பா. மனிதர்களாகிய நாங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும்போது நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு பேச, தேவையானதை மட்டும் பேச ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் நாவில் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்தமான வார்த்தைகளா இருக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை தருவீராக. நாவு நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, இந்த வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே எங்கள் நாவை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவர் எங்கள் ஆயுள் சக்கரத்தை நாங்களே கொளுத்தி விடாதபடிக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் பேச, பரிசுத்தமானவைகளை மட்டும் பேச ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களிடத்தில் காணப்படுகிற பொய் உதடுகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு ஜெபிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல ஊக்கமா ஜெபிங்க. ஆண்டவரே, ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆமென். எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். இயேசுப்பா, எங்க வாழ்க்கையில காணப்படுகிற பொய் உதடுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எங்கள் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுகிறதான எந்த ஆமென் தகாத வார்த்தைகளும் எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இயேசுப்பா, எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எங்கள் நாவிலிருந்து புறப்படக்கூடாது. ஆண்டவரே, அது எங்கள் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, அது எங்களை அக்னியிலே கொண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஒரு கிருபையை தருவீராக. வாயின் வார்த்தைகளை பரிசுத்தமாய் நாங்கள் பேச ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தவறான வார்த்தைகளை நாங்கள் தவிர்த்து விட வேண்டும். ஆமென். ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும். கோபப்படுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. அசுத்தமான வார்த்தைகள் வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. ஆண்டவரே,
பரிசுத்தமாக்கப்பட்ட வார்த்தைகள், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் எங்கள் மூலமாய் வெளிப்பட பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். ஏழாவதாக பாவத்தை அவன் ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அவன் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே பாவத்தை வெறுக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு அளவில்லாமல் தருவீராக. ஆமென். 1 கொரிந்தியர் 10:13 படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக வேதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவரே சோதனைகளை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, சாபத்தை ஜெயிக்க, எங்களுக்கு விரோதமாய் ஆமென் எங்களை விழத்தள்ள நினைக்கிற எந்த தீய வல்லமைகளா இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே எப்படியாகிலும் எங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து எங்களை விசுவாசத்தை விட்டு வலுவ பண்ணுகிற கிரியைகள் எதுவும் செயல்படக்கூடாது. அந்த கிரியைகளுக்கு எங்களிடத்தில் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாபத்தின் வல்லமைகள், எல்லா இருளின் அதிகாரங்கள், எல்லா ஆமென் துர்ச்சன பிரவாகத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதாக, சோதனைகளை சிக்குண்டு போகாதபடிக்கு, சோதனைகள் அகப்பட்டு போகாதபடிக்கு அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையே, அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே இன்னும் அதிகமான கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. இன்னும் அதிகமான ஒரு அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தரின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும் கேட்டு அதன்படி நாங்கள் செய்யத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தருவீராக. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம், கட்டளைகளை கை கொள்ளத்தக்கதான ஒரு சுபாவத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, உம்முடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, உம்முடைய வசனத்தின்படி செய்கிற மக்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஊக்கமா ஜெபிப்போமா. ஏசப்பா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை தாரும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர் தான் வசனத்தின்படி செய்கிறவர்கள். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் வசனத்தின்படி செய்கிறவர்கள். ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை வேணும். ஆண்டவரே வசனம் ஆண்டவரே சில நேரத்தில் எங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா கூட நாங்கள் அதை கஷ்டப்பட்டாகிலும் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிய, அதன்படி செய்யத்தக்கதாக, அதன்படி நடக்கத்தக்கதாக, ஆண்டவரே கட்டளைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, கட்டளை கை கொள்ளத்தக்கதாக, கட்டளைகளுக்கு செவி கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்களை வேலையடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். முற்றிலும் பரிசுத்தம் உண்டாகட்டும், முற்றிலும் பரிசுத்தம் உண்டாகட்டும், முற்றிலும் பரிசுத்தம் உண்டாகட்டும். கர்த்தாவே கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். வசனத்திற்கு கீழ்ப்படுகிற, கீழ்ப்படியாமை என்கிற இருள் எங்களை விட்டு அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக. இயேசுப்பா தேவ வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைகளுக்கு கை கொள்ள வேண்டும். கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். வசனத்தை கை கொள்ள வேண்டும். வசனத்தின்படி செய்ய வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். நீதியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீதியான வாழ்க்கைக்காக ஜெபிப்போமா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி ஆமென் நீதியை செய்யத்தக்கதான, நீதியை செய்யத்தக்கதான ஒரு கிருபையை, நீதியான காரியங்களை நடப்பிக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். நாங்கள் தேவ பிள்ளைகள். எந்த இடத்திலும் அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது. எந்த இடத்திலும் அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது. எந்த இடத்திலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவரே துணிகரமான பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீதியான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் எங்களை நடத்தி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஏசப்பா எங்களுக்குள்ள ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை தாங்க ராஜா. ஒரு நீதியான வாழ்க்கையை தாங்க. பரிசுத்தமுள்ள
விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். ஆமென். நேர்மையான ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு, ஆமென், தவறான வழிகளில் மற்றவர்களை நடத்தாதபடிக்கு, ஆமென், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோவான் 8:32 சொல்லப்பட்டபடி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவர் உண்மையை பேச, சத்தியத்தை பேச, சத்தியமாகிய வசனத்தை பேச ஆண்டவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒளியில் நடக்கத்தக்கதாக, ஒளியில் நடக்கத்தக்கதாக, இருளிலே நாங்கள் நடவக்கூடாது, இருளின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, ஒளியிலே நடக்கத்தக்கதான அபிஷேகத்தை தார். 1 யோவான் ஆமென் 1:7 ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒளியில் நடக்கிறவர்களாக ஆமென் நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும், இருளின் கிரியைகளை நாங்கள் அகற்றி போட வேண்டும். ஆண்டவரே, இருளின் கிரியைகள் எங்களிடத்தில் வரக்கூடாது ஏசப்பா. இருளான அனுபவங்கள் வரக்கூடாது, சாபத்தீடான வழிகள் வரக்கூடாது. ஆமென். ஒளியில் நடக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அசுத்த கிரியைகளுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்க கூடாது. கலாத்தியர் 5:16 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எல்லா இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலோடு நடக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தருவீராக, ஆண்டவர்களுக்கு கிருபை தருவீராக, ஆண்டவர்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாம்சம் ஆவிக்கு விரோதமானது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமானது. ஆண்டவரே, நாங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருந்தால் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்களை, மாம்சத்தின் சிந்தனைகளை, மாம்சத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் இச்சைகளை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆமென் அவைகளை நிறைவேற்றாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. ஆமென். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். சோத்ரம், 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 சோத்ரம். ஆமென். மாம்சத்தின் இச்சைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடாது, மாம்சத்தின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடாது. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் ஆண்டவர்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ரோமர் 8:37 சொல்லப்பட்டபடி நாம் எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு வெற்றியின் வாழ்க்கை ஆண்டவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு என்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆமென். உபாகமம் புஸ்தகத்தில் நாங்கள் படிக்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளை தினத்திற்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை தினத்திலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாளை தினத்திற்காக எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கே எங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறோம். ஒரு வெற்றி வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு என்று வைத்திருக்கிறீரே. ரோமர் 8:37 சொல்லப்பட்டபடி ஆமென், நாம் எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்க, ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்க, எல்லா இடத்திலும் வெற்றி பெற கிறிஸ்து வெற்றி சிறந்தது போல நாங்களும் வெற்றி சிறக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தை தாரும். எங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையில, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல, இயேசு ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்கள் வாழ்க்கை எல்லா இடத்திலும் வெற்றி பெற்று சிறக்கத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுபாடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, எங்க வாழ்க்கை ஆமென் ஒரு அழிவுக்குரிய வாழ்க்கை அல்ல, எங்கள் வாழ்க்கை ஒரு ஜெயத்திற்குரிய வாழ்க்கை. எல்லாருமே சொல்ல, எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாம். ஆண்டவரே, நான் சாக பிறந்தவன் அல்ல, நான் வாழ பிறந்தவன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு வெற்றியாய் மாறட்டும். எங்கள் வாழ்க்கை முதலாவது எங்களுக்கு வெற்றியாய் மாறணும் ஆண்டவரே. அதன் பிற்பாடு அநேகருக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் என்னை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்களேன். ஆண்டவர் நிச்சயமா அந்த கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார். இந்த காலவேளையில் நீங்கள் உண்மையான இருதயத்தோடு இந்த வார்த்தையை சொல்வீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாய் அவர் அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சோதனைகளில் வெற்றி, ஆத்துமீக வாழ்க்கையில வெற்றி. ஆமென். எல்லா காரியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார்.
இனியும் ஆண்டவரை வெற்றி வீரனாய் மாற்றுவார். ஆமென். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேணும். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற அனுபவம் வேணும். எதுவும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னை எதுவும் என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. நான் எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும். மாம்சம் என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. என்னுடைய படிப்பு என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. என் வேலை என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. என்னுடைய அறிவு என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. ஆமென். கர்த்தர் ஒருவருக்கே நான் அடிமையா இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஏசப்பா, உங்களுக்கு மட்டும்தான் நான் அடிமையா இருக்கணும். வேற எந்த காரியத்துக்கு நான் அடிமையா இருக்க கூடாது. தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுங்க, என்னை ஜெயிக்க பண்ணுங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவருக்கு தாங்க ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டும். பரிசுத்தம் வரும்போது ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும். ஆமென், ஜெபத்திலே வளர்ச்சி உண்டாகும். ஆமென், வேத வாசிப்பிலே வளர்ச்சி உண்டாகும். அந்த அனுபவத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்லும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவனுடைய விருப்பம் நிறைவேற்றத்தக்கதாக வெறுமனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறதை விட ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறதான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீர் தாரும். நம்முடைய வேத வசனம் இவ்வாறாய் சொல்லி இருக்கிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் ஜீவிக்க வேண்டிய ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தர் தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சித்தத்தை அறிகிறதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமாய் வளருகிறதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். ஓ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போ. கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஓ, வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது 1000 தான், சொல்லுங்க சத்தமா, அணுகாது கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம்,
நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே 1000 தான் துன்பம் வந்தாலும் நான் ஒரு நாளும் தேவனை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். அவன் என் தெய்வம் எல்லா துன்பங்களையும் கடந்து போகிறதுக்கு தக்கதான கிருபைகளை ஆண்டவர் எனக்கு அளவில்லாமல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் அவர் தருவார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகளை சகிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் தருகிற அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உத்தம ஜீவியத்தோடு நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளில் நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களும், ஜபத்தில் கேட்ட எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் எங்கள் வாழ்க்கையிலே நூறத்தனியாய் கிடக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. விசேஷமாய் பரிசுத்த வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் இருக்க வேண்டும். அசுத்தத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும். சத்தியத்தை பேச வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சங்கீதம் 15 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நீதியை நடப்பிக்க, மனதார சத்தியத்தை பேச, ஆமென், பாவங்களுக்குள் அகப்படாதபடிக்கு, தீமைகளுக்குள் அகப்படாதபடிக்கு, அசுத்தங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு எங்களை நாங்கள் வேறு பிரித்துக் கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த காலவெளியிலும் ஆண்டவர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் திரளாய் பெருக பண்ணுங்க. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானமுள்ள வாழ்க்கையை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆமென். சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.